ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் புரட்டாசி முதல் நாள் பெருமாளை நம்ம எப்படி உள்ளன்போடு வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு என்னென்ன வழிபாட்டு முறைகள் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கும். இந்த வருடம், அதாவது 2024 புரட்டாசி எப்போ பிறக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி தான் பிறக்குது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இருக்குது. பௌர்ணமி காலையில் 11:22க்கு தொடங்கி அடுத்த நாள் வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. புரட்டாசி பிறக்கிற அந்த தினமே ரொம்ப அதிசக்தி வாய்ந்த தினமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பௌர்ணமி இருக்கனால பெருமாளுடைய ஒரு அவதாரம் தான் சத்யநாராயணர். சத்யநாராயணரை நினச்சி நம்ம என்ன அவரை நினச்சி விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதை அப்படியே சத்தியமாக நம்ம கேட்டதை அப்படியே தந்தருளும் சக்தி வாய்ந்தவர் தான் இந்த சத்யநாராயணர். அதனால் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் நம்ம சத்யநாராயண பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக சத்யநாராயண பூஜை பௌர்ணமி செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதை தவிர்த்து ஞாயிறு போன்ற தினங்களிலும் செய்யலாம். ஆனால் புரட்டாசி மாதம் பிறக்கின்ற முதல் நாளே பௌர்ணமி இருக்கிறனால அன்றைய தினத்தில் பெருமாளை நினைத்து நீங்கள் சத்யநாராயணரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்றைய தினத்தில் கண்டிப்பாக எளிமையான முறையில் வீட்டில் சத்யநாராயண பூஜை செய்யுங்க. சத்யநாராயண பூஜை எப்படி செய்யணும் அப்படின்ற செய்முறை வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணி. பெருமாளுடைய பல அவதாரங்கள் இருக்குது. கிருஷ்ணர், ராமர், அனுமன், ஹைகிரீவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் வீட்டில் உங்கள்கிட்ட எந்த படம் இருந்தாலும் சரி, பெருமாளுடைய திருவுருவ படம் சிலைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணி கண்டிப்பாக அந்த சிலைகளுக்கு நம்ம துளசியால் மாலை கட்டி போடுறது ரொம்ப சிறப்பு. அதனால் முதல் நாள் அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே பெருமாள் படத்துக்கு துளசி மாலை போடுங்க. பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக கண்டிப்பாக நம்ம பஞ்சபாத்திரத்தில் துளசி தீர்த்தம் வச்சு அதை நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு குடிக்கிறது அவ்வளவு நல்லது. அதனால் அதையும் எல்லோரும் செய்யுங்க. காலையிலே குளிச்சுட்டு நீங்கள் வீட்டில் பெருமாளுடைய பூஜையை மிக எளிமையான முறையில் முடிச்சுக்கோங்க. பூஜைக்கு நெய்வேத்தியம் அப்படின்னு வைக்கணும் அப்படின்னா பொங்கல், அதுக்கப்புறம் பால் பாயாசம் இது மாதிரி செஞ்சு வைக்கலாம். எதுவுமே உங்களால் முடியல அப்படின்னா பால், அதில் ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா கற்கண்டு கலந்து பெருமாளுக்கு நிவேதனமாக வச்சுருங்க. காலையில் உங்களால் வழிபட முடியல அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே ஒரு நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை, வாசனையான பூக்கள் வைத்து பெருமாளை அலங்கரித்து அவங்களுக்கு நான் சொன்ன நிவேதனம் எது உங்களால் முடியுமோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற நெய்வேத்தியம் எடுத்துக்கிட்டால் துளசி தீர்த்தம், பானகம், மாவிளக்கு இதெல்லாமும் நம்ம பெருமாளுக்கு வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. மாவிளக்கு 7 போடுறது அதுவும் ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்றனால பெருமாள் நம்ம அன்பாக ஏழுமலையான்னு அழைக்கிறனால 7 மாவிளக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு விளக்கு 2 விளக்குகள் கூட ஏற்றிக்கலாம். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பெருமாளுடைய பாடல்கள், பதிகங்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் அதெல்லாம் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோனில் பாட்டு கேட்டு விட்டுட்டு அதையும் நீங்கள் கூட சேர்ந்து பாடலாம். எதுவுமே முடியல அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற இந்த ஒற்றை வரி பெருமாளுடைய மூல மந்திரத்தை 108 முறை நினைத்து பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. புதன்கிழமையும் பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. புதன் கிரகம் தான் பெருமாளுக்கு உகந்த கிரகம். அவர் ஒரு சைவ பிரியர் அப்படின்றனால தான் நம்ம பெருமாள் வழிபடுறவங்க புரட்டாசி மாதம் அன்னைக்கு சைவத்தை அறவே தவிர்த்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதன் கிரகம் கல்வி செல்வத்தையும் நமக்கு மற்ற செல்வத்தையும் அள்ளித்தரனால அன்றைய தினத்தில் நம்ம குழந்தைகளுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அது மட்டும் கிடையாது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஆக மொத்தம் இந்த புரட்டாசி மாதம் நம்ம புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைகளில் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்கிறது நமக்கு அதீத பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் 4 சனிக்கிழமைகள் புரட்டாசி மாதத்தில் இருக்குது. 21/9/2024, 28/9/2024, 5/10/2024, 12/10/2024 அப்படின்ட்டு 4 சனிக்கிழமைகள் புரட்டாசி மாதம் வருகிறது. இந்த 4 சனிக்கிழமைகளில் 2வது சனிக்கிழமை ஏகாதேசியும் 4வது சனிக்கிழமை திருவோணம் நட்சத்திரமும் வருது. அதனால் இந்த 2 சனிக்கிழமைகள் மிகவும் உகந்த நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் தலையை போட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.